தமிழ் உறவுகளே, ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு ரூபமாக மாறி அருள் பாலிக்கும் அதிசய திருத்தலம், கஷ்டங்களை போக்கும் அற்புதமான திருத்தலம், நவகிரக தோஷம் நிவர்த்தியாக வழிபடக்கூடிய முக்கிய பரிகார தலம், குழந்தை பாக்கியம், திருமண தடை, நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபடக்கூடிய திருத்தலம், 16 திருக்கரங்களுடன் இரணியனை சம்காரம் செய்யும் நிலையில் உக்கிரமாக அருள் பாலிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த மேற்கு நோக்கி அமைந்துள்ள 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். இந்த கோவில் எந்த ஊர்ல இருக்கு, கோவிலின் அமைப்பு எப்படி இருக்கு, கோவிலின் சிறப்புகள் என்ன, எப்படிப்பட்ட பரிகார பூஜைகள் இங்க செய்யணும், எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆலயத்தின் மூலவர் பெயர் லக்ஷ்மி நரசிம்மர், உற்சவர் பிரகலாத வரதன், தாயார் கனகவல்லி தாயார், தல விருட்சம் வில்வமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், வாமன தீர்த்தம், கருட தீர்த்தம் என அழைக்கப்படுது. கோவிலுக்குள்ள நுழைந்ததும் இடதுபுறத்துல நாகத்தின் சிற்பம் தனி சன்னதியில இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அட்டை எனும் 8 நரசிம்மர் கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. இப்போ நம்ம துர்கை சன்னதிக்கு வந்திருக்கோம். இங்கே விஷ்ணு துர்கையை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்தில் 5 வகை தீர்த்த குளங்கள் இருக்கு. ஜமத்கனி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், வாமன தீர்த்தம், கருட தீர்த்தம் என 5 வகை தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கு. சிறிய அளவில் விகடன் சன்னதி இருக்கு. இங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வரலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் ரெட்டி சாவடிக்கு அருகில் சிங்கிரிக்குடி அப்படின்ற ஊரில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோவில் இருக்குது. இந்த ஊருக்கு அபிஷேகப்பாக்கம் என இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான கூகுள் மேப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஆண்டாள் சன்னதியை சுற்றி தான் வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஆண்டாளை தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரே கருவறை மூலஸ்தானத்தில் 3 நரசிம்மர்கள் அருள் பாலிக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம். ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு ரூபமாக மாறி அருள் பாலிக்கும் அதிசய திருத்தலம் தாங்க இந்த திருத்தலம். காலை நேரத்தில் பால நரசிம்மராகவும், மத்தியான வேளையில் யோக நரசிம்மராகவும், மாலை நேரத்தில் உக்கிர மூர்த்தியாகவும் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார். ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர் காலத்தில் திருப்பணிகளும் இங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆற்காடு நவாப்பும் பிரெஞ்சு அதிகாரிகளும் இந்த ஆலயத்தில் இருக்கிற நரசிம்மருடைய அருளை உணர்ந்து அவருக்கு அணிகலன்கள் வைத்து வழிபட்டதாக வரலாறும் இங்கே இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லை அதிகமானவர்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியம், எதிரிகளால் தொந்தரவு ஏற்பட்டவர்கள், கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனைகள் செய்கிறாங்க. நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற எந்த மாதிரியான பூஜைகள் இங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி துளசி அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் நரசிம்மருக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது இந்த ஆலயத்தில் முக்கிய நேர்த்தி கடனாக இருக்கு. பிரகலாதனின் விருப்பப்படி நரசிம்மர் மூலஸ்தானத்தில் 16 திருக்கரங்களுடனும் இரணியனை வதம் செய்த கோலத்திலும் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கின்றார். இரணியனை மேற்கு பார்த்து நின்று வதம் செய்ததால் இங்கு மேற்கு பார்த்த நிலையில் உள்ளார். மகாலட்சுமியின் சகோதரரான சந்திரனே இந்த கோவிலில் சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதாக ஐதீகமும் இருக்கு. அதனால தான் மூலவரின் மேலுள்ள விமானம் சந்திர விமானம் என்றும் அழைக்கப்படுது. மூலவரின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க முகத்துடனும் 16 கரங்களுடனும் கம்பீரமாக காட்சி தருவார். 5 கரங்கள் இரணியனை கொல்வது போலவும் 3 கரங்கள் பக்தர்களை காப்பது போலவும் இருக்கும். நரசிம்மரின் இடதுபுறம் இரணியனின் மனைவி நீலாவதியும், வலதுபுறம் தரிசனம் வேண்டி 3 அசுரர்களும் பிரகலாதன், சுக்கிரன், வசிஷ்டர் ஆகியோரும் உள்ளனர்.
வடக்கு நோக்கி சிறிய வடிவில் யோக நரசிம்மரும் பால நரசிம்மரும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே மூலஸ்தானத்தில் 3 நரசிம்மர் அருள் பாலிப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாக இருக்கு. இந்த மாதிரி சிறப்பான நரசிம்மர் உள்ள தலம் ராஜஸ்தான்லையும் தமிழ்நாட்டில் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கு. தெற்கு நோக்கிய சிறிய சன்னதியில் சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் சூழ ராமபிரானின் ஐம்பொன் திருமேனியை இப்போ நம்ம தரிசனம் பண்ணலாம். ராமபிரானை தரிசனம் பண்ணிட்டு ராமர் சன்னதியின் வெளிப்பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆலயத்தில் எந்த மாதிரியான திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயத்தன்று தேர் திருவிழா நடக்குது. அதற்கு 9 நாளுக்கு முன்னாடியே கொடியேற்றி பிரம்மோத்சவம் நடக்குது. மாசி மகத்தன்று புதுச்சேரி கடலில் தீர்த்தவாரியும், ஐப்பசியில் பவித்ர உற்சவமும், வைகுண்ட ஏகாதசி என்று காலையில் சொர்க்கவாசல் திறப்பும், மாலையில் கருட சேவையும், ஜனவரி மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று தீர்த்தவாரியும் வெகு விமர்சையாக இங்கு நடைபெறுது. வசிஷ்ட முனிவர் இந்த ஆலயத்தில் சாப விமோசனம் பெற்றார். வசிஷ்ட முனிவர் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலமாக இந்த க்ஷேத்திரத்தை விவரிக்கும் ஒரு குறிப்பும் இருக்கு. சிங்க முகத்துடனும் 16 திருக்கரங்களுடனும் உக்கிரமாக இருக்கும் நரசிம்மரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். கோவிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், இங்கே படிக்கட்டில் யாழியின் சிற்பம் ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. உக்கிர நரசிம்ம சுவாமியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக பிரகலாதன் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்காரு. திருவந்திபுரத்தில் இருக்கிற தேவநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்திற்கு வந்ததாக குறிப்புகளும் இருக்கு. ஏற்கனவே நம்ம சேனலில் 2வது திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவிலையும் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இத்தலம் மூலவர் பிரகலாதனின் விருப்பப்படி 16 திருக்கரங்களுடன் இந்த ஆலயத்தில் அருள் பாலிப்பதால் இங்கு வரும் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்திருக்கோம். ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு பார்க்கலாம். பிரம்மாண்ட நரசிம்மர் கோவிலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.